அடுத்த தலைவர் போட்டியில் நான் இல்லை அப்படின்னு பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை பேசியிருக்கிறார். இதுதான் நேர்பட பேசுவின் பேசுபொருள். ஏன் இப்படி பேசுகிறார் அண்ணாமலை அப்படிங்கிற தலைப்பில் விவாதிக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு டி.என். ரகு பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ரகு. அவர் பயன்படுத்தின சில வார்த்தைகள்லேருந்து சில விளக்கங்கள் பெற்றுக்கொண்டு நான் திரு ரவீந்திரன் துரைசாமிகிட்ட போகிறேன். கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்து விட்டாரா? நாம் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றப்படுவோங்கிற முடிவுக்கு திரு அண்ணாமலை வந்துட்டாரா? அதுதான் அவருடைய பேட்டியில் எதிரொலிக்குதா? நான் போட்டியில் இல்லைன்னு சொன்னார். ஆனால் போட்டியே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அப்போ அவர் வர சான்ஸ் இருக்குல்ல. ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அது யாரும் எலெக்ட் பண்ணி வர போஸ்ட்டு கிடையாது. திரு மோடியும் திரு அமித்ஷாவும் முடிவு பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அவங்க என்ன செய்ய போகிறாங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா இவரை நம்பி இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவருக்கு டைரெக்டாக பிரசிடென்ட் போஸ்ட்டு கொடுத்தாங்க. ஸோ இது அவங்களுடைய ஸ்டாண்டுக்கு ஒரு விண்டிகேஷன் வேணும்ல. அதுக்காக நம்ம எடுத்த முடிவு அது இன்னும் கொஞ்சம் நாள் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு அவங்களும் நினைக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அது தீர்மானமாக வந்துட்டு தான் தெரியும். அவரே தொடர வாய்ப்பு இருக்குன்னு கொஞ்சம் இருக்கு. ஏன்னா அவங்க ஃபாலோவர்ஸ்லாம் அதை ஏற்றுக்க விரும்பல. அவரே சொன்னா கூட இப்போ நார்த் இந்தியன் மீடியா எல்லாமே ரிசைன் பண்ணிட்டாருன்னே போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஹெட்லைன் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி கல்ட்டு உருவாயிருக்கு. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். வெதர் வி லைக் அண்ணாமலை ஆர் நாட், அவர் இந்த மாதிரி ஒரு ஒரு கல்ட்டு ஃபாலோயிங்கை அட்லீஸ்ட் இன் பிஜேபி ஆர் ரைட் விங் சர்க்கிள்ஸில் உருவாக்கி இருக்கிறாரு. அவர் பேஸ் பொருளாக இருக்காரு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மாற்றப்படுவதற்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ ஏடிஎம்கேவோட ஒரு கூட்டணின்னா ஏடிஎம்கே ஒரு ஃபேஸ் சேவிங் ஃபார்முலா கேட்பாங்கல்ல. நாங்கள் உங்களை எதிர்ப்போன்னு சொல்லிட்டு உங்களோட ஜாயின் பண்ணுறோம், அண்ணாமலை தான் பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக அவரை நீங்கள் அவரை இப்போ நீக்கலாம் இல்லையா, அல்லது வேற ஒருத்தரை கொண்டு வரலாம் இல்லையா. அப்புறம் காஸ்ட் கால்குலேஷன் இருக்குது. இவரும் கவுண்டர் ஜாதியை சேர்ந்தவர் அண்ணாமலை, இபிஎஸ் அப்படி இருக்கிறதுனால அது காம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்குது. வேற ஒரு டாமினன்ட் காஸ்ட்டை சேர்ந்த இன்னொரு தலைவர் இருந்தால் அது நம்மளுக்கு இன்னும் உதவி செய்யும். அதுவும் இபிஎஸ் ஓபிஎஸோட சேர மாட்டேன், சசிகலாவோட சேர மாட்டேன், டிடியோட சேர மாட்டேன்னு சொல்லும்போது அது முக்குலத்தோர் வாக்குகளை பெறுவதற்காக நயனா நாகேந்திரனை தலைவராக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எலக்ட்ரல் கால்குலேஷன் இருக்கு. ஆனால் அண்ணாமலை அவ்வளோ சீக்கிரம் கைவிட்ட மாட்டாங்க மோடி அமித்ஷா தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க வளர்த்த ஒரு தலைவர் இவர். அதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது. அவங்க தான் கொண்டு சடனாக அவரை இந்த நிலைக்கு உயர்த்த. அது குறித்தும் கேட்குறாங்க, நீங்கள் மத்திய அமைச்சர் ஆவீங்களான்னு செய்தியாளர்கள் கேட்குறாங்க. என்ன ஏன் டெல்லிக்கு அனுப்புறதுலேயே பேக் பண்ணி அனுப்புறதுலேயே குறியா இருக்கீங்க? நான் டெல்லிக்கெல்லாம் போனால் ஒரு நாள் தான் இருப்பேன், நான் தமிழ்நாட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். தமிழ்நாட்டை விட்டு போவதற்கு விருப்பம் இல்லைங்கிறதையும் வெளிப்படுத்துறாரு. அதெல்லாம் இவர் விருப்பமா எல்லாம் அவங்க சொல்கிறது தானே. நீங்கள் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போதைக்கு மோடி அமித்ஷாவை தாண்டி வேற எந்த பர்சனாலிட்டியும் கிடையாது. யோகி இருக்காருன்னா அது ஒரு மீன்ஸ் டு அன் எண்ட். யூபி மாதிரி பெரிய ஸ்டேட்டில் அவரால் டெலிவர் பண்ண முடியுது. அதுவும் இந்த முறை குறைஞ்சிருக்கு. அதுவே அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டே கம்மியாயிடுச்சு பாராளுமன்ற தேர்தலில். நீங்கள் இதே எடுத்துக்கங்க, தெலுங்கானாவை எடுத்துக்கங்க. இதே மாதிரி பாண்டி சஞ்சய் அண்ணாமலை மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக உருவாகிட்டு இருந்தார். பேக்வர்ட் காஸ்ட்டு எக்கச்சக்கமான ஃபாலோவிங் இருந்தது. அவர் ஏர்போர்ட்லேருந்து வரும்போது, டெல்லியெலாம் போயிட்டு வரும்போது அண்ணாமலையை தாண்டிலாம் வரவேற்பு இருந்தது. அவரை மாநில தலைமையிலேருந்து இறக்குனாங்க. யாருக்குமே புரியல என்ன காரணம். காஸ்ட் இருக்குது, அவருக்கு அந்த ஒரு மேக்னெட்டிக் பர்சனாலிட்டி இருக்குது, மக்கள் அவரை ஒரு சேவியராக பார்த்தாங்க. ஆனால் அவரை மாற்றினாங்க. ஸோ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பழைய காங்கிரஸ் ஃபார்முலா தான். இல்லை கட்சி நலன் அப்படின்னு ஒன்றா, கூட்டணி நலன் ஒன்றா அது இருக்கு. அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் சேவிங் ஃபார்முலா. கட்சிக்காக அண்ணாமலை வேணும், கூட்டணிக்காக அண்ணாமலை வேண்டாம். அந்த இடத்துல தானே இப்போ பாஜக நிறுத்தப்பட்டிருக்கு. இப்போ நீங்க அண்ணாமலை கண்டினியூ பண்ணா கூட இபிஎஸ் திரும்பி போயிடுவார். அப்படிலாம் அந்த நிலைமையில அவங்க இல்ல. இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி இல்லைன்னா அவங்களுக்கு பிஜேபியோட வந்துதான் ஆகணும் மெகா கூட்டணி. அந்த கட்டாயத்தில் தான் இருக்காரு. அவரே சொன்னார்ல, இது நோட்டா கட்சி அப்படி இப்படின்னு சொன்னீங்க, தோத்ததே எங்களால அப்படின்லாம் சொன்னீங்கன்னு அண்ணாமலை சொல்லும் போது இபிஎஸ் என்ன சொன்னார், எங்களா சொன்னாரு, எங்களை குறிப்பிட்டு சொன்னாரான்னு கேட்டதுனால அண்ணாமலை கண்டினியூ ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற நிலைமை தான். ஆனா ஒரு ஃபேஸ் சேவிங் ஒரு எஃபர்ட் எங்களோட வரி. அண்ணாமலை சொல்ற இன்னொரு செய்தி நான் ஊழலுக்கு எதிரானவன், அதுல சமரசம் செய்து கொள்ள மாட்டேன்னு சொல்றேன். எக்ஸாக்ட்லி, அதுதான் அவருக்கு ஒரு ஃபேஸ் சேவிங் ஃபார்முலா. இப்ப நீங்க இவங்களோட திரும்பி கூட்டணி வச்சா அவர் சொன்னதெல்லாம் அவர் திரும்ப வாங்குற மாதிரி. அதிமுக குறித்து விமர்சனம் செஞ்சிருக்காரு, ஜெயலலிதா குறித்து விமர்சனம், இபிஎஸ் குறித்து பர்டிகுலரா 2019 அந்த நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது தோக்குற மோதிக்கு நான் ஏன் வரணும்னு சொன்னதால இவர் பேசியிருக்காரு, என்னென்னமோ பேசியிருக்காரு. சோ அது அவரும் கூட அதை விரும்ப நினைக்கிறேன். இப்போ இவ்வளவு பேசின அண்ணாமலை இபிஎஸ் தலைமையில் இருக்கிற ஏடிஎம்கேவோட கூட்டணி சேரும்போது அமைதியா இருந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அது அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பேக் பண்ணிட்டு அவர் எங்கேயும் போறது இல்லைன்னு சொல்றாரு.
இரண்டு தரப்புக்குமே இது வந்து கொஞ்சம் ஒரு இப்போதைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு win-win situation நோக்கி நகர வேண்டியது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பிஜேபி வந்து ஏடிஎம்கேயோட சேர்றதுக்கு வந்து அதுவும் வின்-வின் தான். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். திரு ரவீந்திரன் சார், என்ன நடக்க போகுது? திரு அண்ணாமலை தொடர போகிறாரா இல்ல புதிய தலைவர் பொறுப்பேற்க போகிறாரா? என்ன யோசிக்கிறாங்க பாஜகவுடைய தேசிய தலைமை? பேசின விதம் எல்லாமே பார்க்கும்போது அவர் தலைவராதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகம், தலைவராக தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். 100% சொல்ல முடியாது எதையும். பாஜக போன்ற கட்சிகள்ல வாய்ப்புகள் அதிகம்னு தான் தெரியுது. அப்ப இந்த புதிய தலைவர் போட்டியில் நான் இல்லைங்கிறத தான் அப்படி ஸ்டேட்மெண்டா புரிஞ்சுக்கணும். அது ஒண்ணு தனியா நடக்கிற மாதிரி நடக்குது, அதுல நான் இல்ல, நான் இருக்கேன். தலைவர் தேர்வு முடிஞ்சதும் நான் இன்டர்வியூ கொடுப்பேன்னு சொல்றாரு, பேட்டி கொடுப்பேன்னு சொல்றாரு. தலைவர் கான்சென்சஸா தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்கிற மாதிரி உள்ளதை கொடுப்பாரு. எங்கேயும் போக மாட்டேன், இங்க தான் இருப்பேன்னு சொல்றாரு. இந்த இண்டிகேஷன்லாம் அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் மீண்டும்ங்கிறது தான் தெரியுது. அந்த கட்சிக்கும் அது நல்லதுங்கிறது தான் ராங் அண்ட் ஃபைலோட விருப்பம். இதுல நம்ம கூர்ந்து பார்க்கணும்னா எடப்பாடிக்க பொலிட்டிக்ஸ் வந்து 2 பேரை அசைக்கல, மீதி எல்லாத்தையுமே அசைச்சிட்டு தெளிவா இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அசைக்கல. ஏன்னா அவரு ஒரு வெற்றி பெற்ற அணியோட இன்டாக்டா இருக்கிறாரு. அது இன்டாக்டாங்கிறதுல எடப்பாடி டிஸ்பியூட் பண்ணாரு. மெகா கூட்டணி அமைப்பேன் காங்கிரஸ் விசிகான்னாரு. யாரும் வரலன்னு சொல்லும்போது பிஜேபி கூட நம்ம இல்லைன்னாலும் யாரும் வரமாட்டாங்க அங்க. அப்ப இருந்தா வரவே மாட்டாங்க, வராதவங்களை போட்டு நம்ம தொங்கிட்டு இருக்காண்டான்னு அவர் பாஜகவை நோக்கி ஒரு நகர்வை செய்யறாரு. ஒரு குறைந்தபட்ச லாபமாவது கிடைச்சிட்டு போட்டு நினைக்கிறாரு பண்றாரு. ஏன்னா இவங்க 18% தோத்தாரு, அவர் 23 தோத்தாருக்கும் போது அதை பண்றாரு. அதுல இன்னொருத்தர் அசையாதவர் நாம் தமிழர் சீமான். அவர் கொடநாடு கொலையை பற்றி பேசுறாரு, பொள்ளாச்சி பாலியலை பற்றி பேசுறாரு, எடப்பாடி அடிச்சு தான் பேசுறாரு. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு பிறகு எடப்பாடியை கமலஹாசன் தினகரனை பலகீனப்படுத்த மாதிரி பலகீனப்படுத்த முடியும் நம்பிக்கையில் அவர் தனிச்சுங்கிறதுல புலி தனியாக தான் சண்டை போடும், நாய் தான் 4 நாய் தூக்கிட்டு போகுங்க கூட சேர்ந்து போகுங்கிறதுல அவரும் தெளிவாக இருக்கிறார். இந்த 2 பேரை தவிர மற்ற எல்லாருமே எடப்பாடியோட மூவால பாதிக்கப்பட்டாங்க. முதல்ல பாதிக்கப்பட்டது டாக்டர் ராமதாஸ் அவர்கள். அவர் இல்லாம எடப்பாடியால் எம்எல்ஏ ஆக முடியுமா, இது ஆக முடியுமாங்கும் போது அவர் பாஜகவை காட்டி பேரம் பேசும்போது இவர் பாஜகவுக்கு ஒரு ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டார். வந்துட்டார்னு சொல்ல ஆப்ஷன் ஓபன் பண்ணிட்டார். அடுத்தால டேங்கிபிளா இல்லாத விஜய் தரப்பு, விஜய் தரப்பு பற்ற அந்த கேசிய செய்திகள் how far true we do not know. பட் இது வந்து ஒரு ஆப்ஷனை பிஜேபியில் ஓபன் பண்ணிட்டாரு. அப்போ அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் அதுல அடிபடுது. இப்படி செங்கோட்டையனுக்கு இம்பார்ட்டன்ஸ் அடிபடுது. அதாவது பாஜகவை வச்சு அதிமுகவுக்குள்ள பொலிட்டிக்ஸ் பண்ணிடலாம், தாம வந்து ஒரு முக்கியத்துவத்தை பெறலாங்கிற செங்கோட்டையனுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதுல அடிபடுது. அதை தாண்டி அண்ணாமலைக்கு இம்பார்ட்டன்ஸும் அடிபடுது. ஏன்னா இவரை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணது, இவரை அவர் பல கருத்துக்களில் டவுன் சைஸ் பண்றது எல்லாமே அடிபடும் போது அண்ணாமலை அந்த இடத்துக்குள்ளேயும் இவர் சபாநாயகர் மேல கொண்டு வந்த தீர்மானத்தை விட அண்ணாமலை சொன்ன அந்த டாஸ்க் மார்க் இதுதான் ஹைலைட் ஆச்சு. இதுலயும் போக்கஸை தன்னை சுத்தி அண்ணாமலை வச்சுக்கிட்டாரு. இன்னைக்கும் அண்ணாமலை நீக்கக்கூடாது, நீக்கிறது கட்சிக்கு நல்லது இல்லைன்னு கேடர்ஸ் எல்லாம் இமெயில் கொடுக்கறது அது இதுன்னு அவரை சுத்தி ஒரு ஓட்டம் ஓடிட்டு இருக்குது. போக்கஸும் செயல்பாடுகள் அடிப்படையில் இபிஎஸ் விட அண்ணாமலை ஸ்கோர் பண்ணிட்டே இருக்காரு. ஆமா, இதுல அதை இபிஎஸ் ஏத்துக்க முடியலையா, அவரால் ஏத்துக்க முடியல, அதனால அண்ணாமலை மாத்தணும்னு சொல்றாரு. போட்டியாளர் தானே, 2 பேரும் போட்டியாளர்ங்கிற லெவலில் தானே இருக்கு. அவரு வந்து சிவன் மலை, ஏழுமலை, சென்னி மலைன்னு அண்ணாமலைங்கிற பேரே அவர் சொல்லலையே ஒரு கட்டத்துல. அப்ப தானே முதல்ல வந்து திருச்சியில அண்ணாமலைன்னு பாஜக தலைவர்னு அந்த பேரை சொல்லி அவர் அந்த அரசியலை பண்ணாரு. அண்ணாமலை விவகாரத்துல அதிமுக முடிவெடுக்க போதா பாஜக முடிவெடுக்க போதா? பாஜக தான் முடிவெடுக்கும், அதுல எந்த இதுவும் இல்லை. திரு ரகு சொல்றாருல, அண்ணாமலை தொடர்வார்னு பாஜக தேசிய தலைமை திரு அமித்ஷாவோ திரு மோடியோ முடிவெடுத்தா கூட திரு இபிஎஸ்க்கு வேற சாய்ஸ் இல்லைன்னு சொல்றாருல. இல்ல, இபிஎஸ் அப்படி இல்லை. இபிஎஸ் வந்து பாஜகவில் ஆப்ஷனை தான் ஓபன் பண்ணியிருக்கிறாரு. என்னோட பார்வையில் அவரோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டாக்டர் ராமதாஸ் தான். ஏன்னா மினிமம் கேரண்டி இது எடப்பாடியில் ஜெயிக்கணும், வட தமிழகத்தில் உள்ள ஓட்டு மூலமா எதிர்கட்சி தலைவராகணும். அங்கதான் அவருக்கு செல்வாக்கு இருக்குது. அவரு உள்ள செல்வாக்குங்கிறது ஏரியா வைஸ் வந்து பிரிஞ்சு போய் இருக்கும்போது அங்கதான் அவருக்கு அதிக செல்வாக்கு. போயிட்டா பிஎம்கே வந்து தான் ஆகணும், அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதுதான் அவருக்கு மெயின். இது அடுத்து அவரு பார்க்கறது வந்து தாவேக்கா, பல நிரூபிக்காத தாவேக்காவை. எனக்கு வந்து தரவு எல்லாம் பேச மாட்டேன், ஒரே ஒரு தரவு, எதிர்கட்சி தாவேக்காவான்னு சொல்லும் போது நாங்க தான் மக்களை சந்திச்சு வந்த எதிர்கட்சின்னு சொல்லிக்கிட்டு நீங்க மக்களை சந்திக்காதவர்னு
விஜய் வந்து அவர் அடிக்கல. சீமான் வந்து விஜய் சொல்லும்போது தம்பி நீ பலம் நிரூபிக்காதவன் பலம் நிரூபிக்க பின்னாடி யாரும் வரமாட்டாங்க, விஜயகாந்த் பின்னாடியாவது மக்கள் நல கூட்டணி 8-10 நிரூபிச்சதால் வந்தாருன்னு அடிச்சிருவார். அப்போ அவர் இவரை டவுன் சைஸ் பண்றாரு. ஒரு பொருட்டே இல்ல. விஜய் அந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணல இபிஎஸ் பண்ணல. அப்போ விஜய் ஆப்ஷன் அவர் எதிர்பார்க்கிறார். சோ விஜய் ஆப்ஷன் அண்ணாமலை விஷயத்துல அப்ப இபிஎஸ் உறுதியா தான் இருப்பாருன்றீங்களா? மாத்துனா கூட்டணி, மாத்தலைனா கூட்டணி வர அது முடியாது. நம்ம கேஷியம் தான். மாத்துங்கன்னெல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தோணல. அது இந்த அளவு வர்றதான். ஒரு நேஷனல் பார்ட்டியில் ரூலிங்ல இருங்கவன்ட்ட போய் 2019 தோத்தவர், 24 தோத்தவர், தொடர் தோல்வியில் இருக்கிற ஒருத்தர் மாத்துங்கலாம் டேம்ஸ் டிக்டேட் பண்ணிருப்பாங்க நான் நினைக்கல. அந்த கட்சிக்குள்ள மாத்துறது வேற விஷயங்களும் இருக்கலாம். அங்கேயும் வேற உள்கட்சி அரசியல் இருக்குது. பட் இன்னைக்குள்ள அண்ணாமலைக்கு அந்த பேட்டி கான்பிடண்டா இருக்கிறாரு. என்ன சுத்தி தான் தமிழக அரசியல்னு சொல்றாரு. நான் தலைவராக தொடர்வார்ன்றதுதான் அதுல இருந்து தெரியுது. அதுவும் தெரியுது. அப்படிதான் புரிஞ்சுக்கிறது. வாட் எவர் மேபி ஐ வில் கால் தி ஷாட்ஸ்ங்கறாரு. பாஜகவோட இத நான் தான் பண்ணுவேன், பாஜக பலம் பெற்றிருக்குங்கறத அவர் கொடுத்திருக்கிறார்.